கிந்தோட்டை ஹல்வத்து தைக்கா ஸ்ரீலங்காவிலே தென்மாகாணத்தின் தலைநகராம் காலிநகரின் நுழைவாயிலாக திகழும் கிந்தோட்டை என்னும் ஊரிலே கொடவத்தை என்னும் இடத்திலே அமையப்பெற்றுள்ளதுதான் ஹல்வத்து தைக்கா. அதன் அழகான காட்சிதான் இது. ஹல்வத்து தைக்காவின் ஆரம்பத்தை பார்த்தோமென்றால் கிட்டத்தட்ட 115 ஆண்டு காலத்துக்கு முன்னர் கொடவத்தையிலே சுண்ணக்கல் வீடுகள் என்ற வகையில 4-5 வீடுகள் தானாம் இருந்தது. அதிகமாக இருந்தது களிமண் வீடுகளும் ஓலை குடிசைகளும் தானாம். அந்த சுண்ணக்கல் கட்டு வீடுகள்ல அதிபெரிய வீடாக இருந்தது உம்மனானா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட முஹம்மது உதுமான் என்பவரின் வீடுதானாம். இறைநேசர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலிருந்தே கிந்தோட்டைக்கு வருகை தந்த சகல இறைநேசர்களினதும் முகம் பார்த்து கைதொட்ட பாக்கியமும் உம்மானானாவுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் இருந்ததாம். காலப்போக்கிலே 1913 குத்துபுஸ்ஸமான் அஸ்-சையிது அப்துல் காதிர் ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வபாத்தின் பின்னர் ஆத்ம ஒளியின் திருச்சுடரான ஹல்வத்து மாலை என்னும் அரும்பொக்கிஷம் ஒன்று அபூபக்கர் என்பவரின் கைக்கு எட்டியதாம். ஆக அவரது மூத்த மகன் முஹம்மது ஷரீப் என்பவரின் கண்ணிலும் பட்டுட்டுதாம். இனி எல்லோராலும் பூனானா என்று அழைக்கப்பட்ட முஹம்மது ஷரீப் என்பவர் மாணிக்க வியாபாரி என்பதாலும் மாணிக்கக்கல் வெட்டுவதற்கும் பட்டை தீட்டுவதற்கும் என்றான சில தொழிலாளிகள் அவருடன் சேர்ந்திருந்ததாலும் அவர்களுடன் சேர்ந்து வாராந்த ராத்தீப்பு மஸ்லிஸ் என்ற வகையில ஹல்வத்து மாலையை ஊதிவர முடிவு பண்ணினாங்களாம். அதற்காக சேனை வீட்டு தோட்டத்திலே வழிக்கு முகம் போட்டு மாணிக்க வேலை செய்வதற்காக கட்டியிருந்த பட்டறை மடுவத்தை ஒதுக்கி கொண்டாங்களாம். அந்த இடத்துக்கு மலைக்கடை என்றும் ஒரு பெயர் இருந்ததாம். அல்லாவின் நாட்டம், இறைநேசர்களின் கிருபை, முழு கொடவத்தை வாசிகளும் ஒன்று கூட்டி விட்டாங்களாம் ராத்தீப்பு மஜ்லிஸ்காக. தொடர்ந்து கொடவத்தை வாசிகள் என்று மட்டுமில்லாமல் முழு கிந்தோட்டை பிரதேசத்திலிருந்தும் ஆட்கள் வரவும் தொடங்கிட்டாங்களாம். அதனால வாராவாரம் தண்ணி முறை நியத்து என்று ஆளாள் பங்கு பிரித்தும் கொண்டாங்களாம். போக போக இடநெருக்கடி என்றும் ஆகிவிட்டதால ராத்தீப்பு மஜ்லிஸ் பெரிய வீடான சேனை வீட்டுக்கு இடம் மாற்றப்பட்டுட்டதாம். அதன் பின் வாரந்த ராத்தீப்பு மஜ்லிஸ் ஒரு வருட நிறைவை அடைந்து கொண்டதால ஹல்வத்து நாயகம் கந்தூரி என்றும் உருவாகிட்டுதாம். இப்படியே வாராந்த ராத்தீப்பு வருடாந்த கந்தூரி என 7 வருஷங்கள் கழிந்துட்டுதாம். 8வது வருஷம் கந்தூரிக்காக சேனை வீட்டுக்கு சுண்ணாம்பு பூசும்போது சேனை வீட்டு சுவரொன்றில் சில அரபு எழுத்துக்கள் மின்னத் தொடங்கிட்டுதாம். திரும்ப திரும்ப எவ்வளவுதான் சுண்ணாம்பு பூசினாலும் மறையாத அந்த எழுத்துக்கள் மெல்ல மெல்ல யா ஹல்வத்தி என்னும் திருவாசகமா ஒளி வீசத் தொடங்கிட்டுதாம். ஆக ஊரின் மத்துச்சம்மார் எனப்படும் தலைவர்கள், தனவந்தர்கள் உட்பட கிந்தோட்டை வாசிகள் எல்லோருமா கூடி நாயக பேரிலான ஞாபகார்த்த கந்தூரியை இன்னும் சிறப்பாக்குவதற்கு முடிவு பண்ணினாங்களாம். அதற்காக தாகா முதலாளி எனும் ஏ.டபிள்யூ. தாகா என்பவர் தைக்கா கட்டுவதற்காகவென்று காணி வழங்குவதற்கு முன்வந்தாராம். அவர் வழங்கிய காணியில் குறித்த நாளில் கந்தூரியை நடாத்துவதற்காக ஓலை கூரையுடனான களிமண் கட்டுமானம் அமைந்துட்டுதாம். அதன்பின் வருடாந்த கந்தூரி என்று மட்டுமில்லாமல் ஐவேளை தொழும் தளமாகவும் சிறுவர்களுக்கான குரான் பள்ளிக்கூடமாகவும் மாறி ஹல்வத்து தைக்கா என்றும் ஆகிட்டுதாம். தொடக்க காலத்தில் அரபு மொழியறிஞ்சவர் என்பதால் அரபி மும்மாலினானா என்று அழைக்கப்பட்ட முஹம்மது அலி என்பவர் கல்வத்து தைக்காவின் முதல் பொறுப்புதாரியாக பதவிக்கு உள்ளானாராம். அதன்பின் செய்யிது அஹமது கபீர் ஆலிம் ஹாஜியார் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வருகையினால களிமண் சுவரும் ஓலை கூரையுமாக இருந்த ஹல்வத்து தைக்காவை சுண்ணக்கல் கட்டுமானமாக மாற்ற திட்டமிடப்பட்டதாம். அதன்படி புதிய கட்டுமானத்துக்கான அத்திவாரக்கல் நடப்பட்டதும் அன்னாரின் திருக்கரங்களால் தானாம். அந்த கட்டிடப்படத்தை தான் இப்போது காண்கின்றீர்கள். தொடர்ந்து 1970களின் காலத்தில் மறுபடியும் ஹல்வத்து தைக்காவை புனர்நிர்மாணம் செய்வதற்கு சாலி ஹாஜியார் என்பவரின் தலைமையில் முடிவு பண்ணினாங்களாம்.
சாலி ஹாஜியார், இவர் முன் சொன்ன அபூபக்கர் என்பவரின் 4வது புத்திரர். சிமெந்து மூட்டை ஒன்று 11 ரூபாய் என்றான காலத்திலேயே தைக்காவின் கட்டுமான பணிக்காக என்று கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையாக சேர்த்த 5000 ரூபாய் என்றான தொகையை செலவிட்டவர். 1971 சபீனா அல் அரப் என்னும் கப்பலில் கடல் வழியாக ஹஜ்ஜுக்காக போய் வந்தவர். தொடக்க காலத்திலிருந்தே தைக்கா துப்புரவு வேலைகளிலும் தோட்டத்துப்புரவு வேலைகளிலும் மட்டுமல்ல, கழிவறை கழுவும் வேலைகளை கூட அவசியம் கருதி செய்தவர். முஅத்தின் இல்லாத சந்தர்ப்பங்களில் முஅத்தினாக, ஆலிம் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஆலிமாக, தனது 95 வயது என்றான ஜீவிய காலத்தில் அதிக காலத்தை தியாகம் செய்தவர். அரூசியத்துல் காதிரியா தரிகாவின் கிந்தோட்டை பிராந்திய கலீபாவாக முதலாவதாக நியமனம் பெற்றவரும் சாலி ஹாஜியார்தானாம். அன்னாரால் புனர் நிர்மாண பணிகள் தொடங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட ஹல்வத்து தைக்காதான் இக்காலத்திலும் அதன் பின்னான சிறு சிறு மாற்றங்களுடன் காட்சியளிக்கின்றது. இந்த தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டது ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினது 100 ஞாபகார்த்தமாக அரூசித்துல் காதிரியா தரிகா முரீதீன்களால் ஹிஜ்ரி 1430க்கு சரியாக கிபி 2009 வெளியிடப்பட்ட ஹல்வத்தாண்டகை சிறப்பு மலரிலிருந்துதான். கடைசியாக அதே சிறப்பு மலரிலிருந்து இன்னுமொரு செய்தி. கிந்தோட்டை பிராந்திய கலீபாக்களில் ஒருவரான அல்ஹாஜ் சாஹுல் ஹமீது அவர்களின் ஆசிச் செய்தி. ஸ்ரீலங்கா நாட்டின் தென்தரையின் பிரதான மாநகரான காலி நகரத்தின் நுழைவாயிலாக திகழும் கிந்தோட்டை எனும் எமது இந்திய திருநாட்டின் தென்னகத்து கீழக்கரையாம் பதியினில் உதித்து தீனொளியேற்றிய சகல மகான்களினதும் மலர்வாதம் பதிந்த சிறப்பு ஊராகும். இவ்வூரிலே எமது முதாதையர் காலந்தொட்டு கீழக்கரையிலிருந்து இறைநேசச் செல்வர்களான பல மகான்கள் வருகை தந்து எமது ஊரிலே தீஞ்சேவை புரிந்ததற்கு பல பள்ளிவாசல்களும் தைக்காக்களும் சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கின்றன. எமது ஊருக்கு அக்காலத்திலிருந்து வருகை தந்து எம்முதாதையர்களுக்கு நல்வழி காட்டித்தந்த மகான்களில் கீழக்கரை ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபு அப்பா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாமா மாப்பிள்ளையாலின் சாஹிபு அப்பா ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் சையீது முஹம்மது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் சையீது அப்துல் காதிர் ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் சாஹுல் ஹமீது ஜெல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் பல்லாக்கு ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் அஹ்மது அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் சையீது அஹ்மத் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு, சையீது யாசின் மாமா ரலியல்லாஹு அன்ஹு, அல் ஹாபில் அப்துல் மஜீத் அரூஸ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய மகான்கள் குறிப்பிடத்தக்கவர்களாவார்கள். அம்மகான்களின் வருகையினால் கிந்தோட்டையில் பல பள்ளிவாசல்களும் தர்காக்களும் தைக்காக்களும் ஆகிய புனிதம் மிகுந்த ஸ்தலங்கள் உருவாகி வரலாற்றுச் சான்றுகளாக அமைந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அல்லாஹு தஆலாவின் நற்கிருபையாலும் அம்மகான்களின் பாரிய உழைப்பினாலும் உதயமான அரூசியத்துல் காதிரியா தரிகா சார்ந்த முரீதீன்களையும் முஹிப்பீன்களையும் தலைமுறையாக் கொண்டிருக்கும் எங்கள் ஊரிலே அருந்தவம் காத்த ஆண்டகை கீழக்கரை தந்த தவஸ் செல்வம் ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மறைவு தினத்துக்கு 100 பூர்த்தியாகும் இத்தினத்தில் கிந்தோட்டை கொடவத்தை ஹல்வத்து தைக்காவில் நினைவு மலர் வெளியிடும் அரூசியத்துல் காதிரியா முரீதீன்களுக்கும் முஹிப்பீன்களுக்கும் எனது நல்லாசியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாஹுல் ஹமீது, குருந்துவத்தை, கிந்தோட்டை. இனி நாங்களும் அன்னார் சொன்னதையே சொல்லிக்கொண்டு விடைபெறும் நேரம் இது. ஆரம்பத்திலிருந்தே உம்மானானா தொடக்கம் பெயர் குறிப்பிட்ட அனைவருமே தற்போது மர்ஹூம்கள் என்பதுடன் அவர்களின் புனித சேவைகளுக்கான நற்கூலி இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கட்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றோம். இனி மேற்காட்டிய இறைநேச மகான்களினது வரலாற்று கதைகளையும் கிந்தோட்டையில் உள்ள பள்ளிவாசல்கள், தர்காக்கள், தைக்காக்கள், மத்ரசாக்கள் ஆகியவற்றின் தகவல்களையும் மட்டுமல்ல, இன்னும் பல விடயங்களையும் அறிந்தவற்றால் பகிர்ந்து கொள்வதற்கும் பகிர்பவற்றால் அறிந்து கொள்வதற்கும் நான் கிந்தோட்டை பர்ஜூமா டீச்சர். பிரதியாக்கமும் ஒழுங்கமைப்பும் அஹமத் சரீப். ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன்சேர். தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ். இறைவன் நாடினால் சந்திப்போம் மறுபடியும். எங்கள் விசேட நன்றி கிந்தோட்டை அரூசியத்துல் காதிரியா தரிகாவின் சகலருக்கும், கிந்தோட்டை கிரியேஷன் நேயர்களுக்கும்.